வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது கேட்டதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய பொன்னிசைக்கு அம்மனுடைய மூல மந்திரத்தையும் எந்திரத்தையும் தான் நாம பார்க்க போறோங்க. இந்த பொன்னிசைக்கு அம்மனுக்கு உண்டான மந்திரங்களாகப்பட்டது நிறைய இருக்குங்க. இதுக்குண்டான ஒரு முதல் பதிவா இந்த மந்திரங்களாகப்பட்டது எந்திரத்தைப்பட்டது நான் கொடுக்குறேங்க. அடுத்தடுத்த பதிவில் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு இந்த அம்மனுக்கு உண்டான மந்திரங்களையும் எந்திரங்களையும் நான் வந்து கொடுக்குறேன். இந்த தெய்வத்தை வைத்து அஷ்டகர்ம காரியங்கள் செய்யறதுக்கான முறைகள் வந்து கேட்டீங்கன்னாக்க முறைகளாகப்பட்டது இருக்கு. ஆனா இந்த ஒரு மந்திரத்தை வச்சு நம்ம வந்து சில காரியங்களை வந்து நம்ம சாதிச்சுக்கலாங்க. இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் வைத்து வந்து சாதிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்களாகப்பட்டது இருக்குங்க. சும்மா அந்த மந்திரத்தை நம்ம வந்து பெயர்களை வந்து மாற்றம் ஏற்படுத்தினாலே போதுங்க. இந்த விஷயங்களாகப்பட்டது நடந்தேறுங்க. இந்த மந்திரத்துல சில விஷயங்களை வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதும். ஆட் பண்ணி நம்ம ஒரு 10,008 ஊர் ஜெபிச்சாலே போதுங்க. ஆனால் அந்த காரியங்களாகப்பட்டது நடக்குங்க. இந்த அம்மன் வந்து பெரும்பாலும் இந்த பேச்சு அம்மன் ஆகட்டும், இசைக்கு அம்மன் ஆகட்டும், இந்த காரியங்களை வந்து ரெண்டு மூணு நாட்கள்லேயே நம்ம பிரச்சனைகளாகப்பட்டது தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்திசாலியா இந்த அம்மன் பேச்சு அம்மன் இசைக்கு அம்மனோட சக்தி விஷயங்களாகப்பட்டது இருக்குதுங்க. பெரும்பாலும் மாந்திரிகர்கள் பேச்சு அம்மனோட உபாசனையும் சரி, இசைக்கு அம்மனோட உபாசனையும் சரி வெளியே வந்து சொல்லிக்க மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சுன்னா உடனே வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டானாக்க அதை வந்து அவிழ்க்கிறதுக்கு பெரும்பாடா இருக்கும். இந்த சித்தனம் எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து ஒரு பெரிய தெய்வமாகப்பட்டது இருக்கணுங்க. அங்கார பரமேஸ்வரி, காளியம்மன், சுடலை மாடன், கருப்புசாமி, முனீஸ்வரன், அந்த மாதிரி தெய்வங்களை வந்து நம்ம ஒரு பெரிய தெய்வங்களை நம்ம சித்தி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறமா அந்த நிறைய சக்திசாலியா இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பிரத்திங்கிரா, அடுத்து வராகி அம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி தெய்வங்களோட சித்தி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்க எந்த ஒரு மாந்திரிகள் வந்து இந்த பேச்சு அம்மனாகட்டும் இல்லை இசைக்கம்மனாகப்பட்டோம் சித்திகளை வந்து நீங்கள் வச்சிருக்கிறத தெரிஞ்சு கட்டினாங்கனாக்க இந்த தெய்வங்களை வச்சு நீங்கள் கட்டறுத்து இந்த தெய்வத்தை நீங்கள் மறுபடியும் வந்து உபாசனை செஞ்சு இந்த தெய்வத்தோட சித்தாகப்பட்டது நீங்கள் அடைஞ்சிக்கலாங்க. அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த தெய்வத்தோட இந்த எந்த ஒரு தெய்வமாகப்பட்டது நீங்கள் சித்தி செஞ்சாலும் உபாசனை எடுத்தாலும் தெய்வத்தோட வரலாறாகப்பட்டது நம்ம முக்கியம். இந்த தெய்வத்தோட வரலாறு எப்படி என்னதுன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த உபாசனை முறையில் வந்து ஈடுபடுங்க. இப்போ இந்த வரலாறு சொல்லணும்னு சொல்லி நினைச்சா வீடியோ லென்த்தாக போயிடுங்க. எப்பவே வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால இந்த கதை விஷயங்களை வந்து சொல்ல விரும்பல. வேணும்னாக்க சொல்லுங்க, இதுக்கு உண்டான கதையை நம்ம வந்து சொல்லலாம். அடுத்த பதிவில் நம்ம சொல்லலாம். நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னாக்க இந்த தெய்வத்துக்கு உண்டான கதையை வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். சரியா? இந்த அம்மாவோட உபாசனை எப்படி இருக்கணும்னா, அதாவது நீங்க உங்களோட பாதுகாப்புக்காக பண்றதுக்கு என்னோட குலதெய்வ சித்தனை எடுத்து வீட்டில் வந்து வச்சு நான் வழிபாடு செய்ய போறேன்னா வீட்டில் வந்து பண்ணுங்க. இப்போ நான் வெளியே செய்யறதுக்கான முறை எப்படியோ அதே முறை தான் வீட்டுள்ள வச்சு நீங்க பண்ணணும். வெளியே வச்சு செய்யணும்னாக்க என்ன பண்றீங்கன்னா, மாந்திரிகள் மற்றவங்களுக்கு வந்து நான் பிரயோகப்படுத்த போறேன், மற்றோட பிரச்சனை வந்து இந்த தெய்வத்தை தீர்க்க போறேன், மாந்திரிகத்தை தொழிலை எடுத்து செய்யறேன்னு சொல்லிட்டு எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க அமாவாசை என்றோ இல்லை பௌர்ணமி என்றோ நான் பண்றதுக்கு ஒரு ஆலமரத்தை வந்து பார்த்தீங்க. ஊருக்கு வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஆலமரத்தை வந்து பார்த்தீங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒவ்வொரு இடங்களாகப்பட்டது இருக்குங்க. மோகினிக்கு வந்து மாமரம், கருணை பிசாசினின்னு சொல்றதுக்கு இல்லை, அதுக்கு வந்து பலாமரம், அந்த மாதிரி ஒரு அம்மன் தெய்வங்களுக்கு வேப்ப மரம் சொல்றதுலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு முறையில இந்த இசைக்கு அம்மனுக்கு ஆலமரம். சரியா? ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு நம்ம உட்கார்ந்து பூஜைகள் செய்யறதா இருக்கும். ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து பூஜைகள் செய்யணும். எப்படி செய்யணும்னா, இப்போ நான் ஸ்கிரீன்ல வந்து எந்திரம் காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எந்திரம். அந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்குங்க. 4x4 உள்ள செப்பு தகட்டில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி ஆனதுக்கப்புறம் சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு சாபனை வர்த்தி பண்ணி உயிர் ஊட்டிக்குங்க. உயிர் ஊட்டி ஆனதுக்கப்புறம் ஞான பிரதிஷ்டை மந்திரம் ஒரு 108 முறை வந்து சொல்லி உருவேற்றுங்க. உருவேற்றி ஆனதுக்கப்புறம் ஆலமரத்தோட நேர் இந்த விழுது இருக்கு இல்லையா, அந்த விழுதுகோட நடு மத்தியில இந்த எந்திரம் இருக்கிற மாதிரி பாருங்க. ஒரு வாழை இலை பரப்பி அதன் மேல ஒரு நவதானியங்கள் போட்டு அந்த நவதானியத்து மேல இந்த எந்திரத்தை நீங்க வந்து வைக்கணுங்க. வச்சுட்டு கிழக்கு நோக்கி இருக்கணும் எந்திரமாகப்பட்டது. வச்சுட்டு அதுக்கு நேர மேல இந்த ஆலமரத்தோட வேறாகப்பட்டது கீழே இறங்கி இருக்கிற மாதிரி அது மாதிரி நீங்க கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு விளக்கு வந்து நெய் விளக்கு வந்து போட்டுக்குங்க. போட்டு நெய் விளக்கு போட்டு எந்திரத்துக்கு முன்ன வந்து கடையில் ஆகப்பட்டது போட்டுங்க. அவுள் பொறி கடலை, பழம்பத்தி சூடம்,
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போட்டுக்கிட்டு பாயாசம், பால், இனிப்பு வகைகள் ஒரு 5-6 இனிப்பு வகைகள், கார வகைகள், வடை, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி கறி விஷயங்கள்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க. கறி விஷயமெல்லாம் எதுவும் வேண்டாம். சரிங்க. சைவ விஷயத்தை நீங்க பண்ணுங்க. சைவ விஷயம் பண்றதை வீட்டிலே வச்சு பண்ணலாமே சொல்லிட்டு நினைப்பீங்க. நீங்க மாந்திரிகள் பிரயோகப்படுத்தணும்னா வெளியே வச்சு பண்ணுங்க. இந்த ஆலமரத்து கடியில நேர் எதிர அந்த விழுது வீழக்கூடிய இடத்துல எந்திரத்தை வைத்து நீங்க பூஜை ஆகப்பட்டது நீங்க பண்ணணும். பண்ணீங்கன்னாக்க அம்மனாகப்பட்டது வெகு விரைவிலே வந்துருவாங்க. இதோட உரு எண்ணிக்கை ஆகப்பட்டது ஒரு 10,008 உருக்கள் இருந்தா போதுங்க. சரிங்களா. இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க இப்ப நான் சொல்றேன் பாத்துக்குங்க. அறிவோம் நமசிவாய நரியும் சிறியும் நவ சிவ நமவ நமசிவாயா பொன்னிசக்கி அம்மா வருக வருக. அறிவோம் நமசிவாய நரியும் சிறியும் நவ சிவ நமவ நமசிவாயா பொன்னிசக்கி அம்மா வருக வருக. இதுதாங்க இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க படையிலெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்து ஒரு 10,008 உருக்கள் நல்லா உருவேற்றி இது என்ன பண்றீங்கன்னா வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் பண்ணி பூஜை அறையில வந்து எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. பூஜை அறையில வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னே விளக்கு வந்து போட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னே நெய் விளக்கு வந்து ஏற்றிக்குங்க. நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு சின்னதாக வந்து உங்களுக்கு காரியம் வந்தாக்கப்பட்டது நடக்கணும், இன்னாருக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து பிரயோகப்படுத்தணும் செய்யணும்னு சொல்லிட்டுன்னு நினச்சிங்கனாக்க ஒன்றும் இல்லைங்க. அந்த தெய்வத்துக்கு நீங்கள் படையில் போட்டு விளக்கு நெய் விளக்கு போட்டுட்டு எந்திரத்துக்கு பூ போட்டு, அதாவது நல்லா மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, மல்லிகைப்பூ விஷயங்களை வந்து நீங்கள் பெண் தெய்வங்களுக்கு பொதுவாக மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்குங்க. சரியா. அந்த மல்லிகைப்பூ நீங்கள் ஒவ்வொரு உருவுக்கும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1008 ஒரு 1008 உருக்கள். ஏன்னா அது 10,008 உருக்கள் அந்த ஆலமரத்துலேயே உட்காந்து நீங்கள் பண்ண முடியாது. ஒவ்வொரு உருவுக்கும் நீங்கள் மல்லிகைப்பூ உதிரி மல்லி இருக்கும் இல்லையா, அந்த உதிரி மல்லியை வந்து ஒரு 1008 உருக்களை 1008 உதிரி மல்லி எடுத்து வச்சுட்டு அந்த எந்திரத்து மல்லிகை போட்டுக்கலாங்க. சரிங்க. உங்களுக்கு நீங்கள் எத்தனை நாள் 11 நாட்கள் விரதம் இருந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அல்லது 1008 உருக்குனையும் 10,008 உருக்குனையும் ஒரே நாளில் ஜெபிக்கிறதா நீங்கள் ஜெபிச்சு சித்தி பண்ணிக்கலாங்க. சரியா. பொதுவாக ஒரு தெய்வங்களுக்கு நாட்கள் ஆகப்பட்டது விரதம் இருந்து ஜெபிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ஒரு நாளைக்கு வந்து 1008 உருக்கள் விரதம் நீங்கள் ஜெபிச்சு 11 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சாலும் சரி, அல்லது ஒரே நாட்கள் உட்காந்து நீங்கள் ஜெபிச்சாலும் சரி, கொஞ்சம் சின்ன மந்திரம் தானே, ஈஸியாக நீங்கள் வந்து ஜெபிச்சிக்கலாம். 1008 உருக்கள் ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். சரியா. இதெல்லாம் உருப்பட்ட ஆனதுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு பிரயோகப்படுத்துறது எப்படின்னா வருக வருகன்னு சொல்லிட்டு போட்டிருங்க பார்த்தீங்களா, புன்னிசைக்கு அம்மா வருக வருகன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல சொல்லியிருக்கேன்னா மந்திரத்தை, அந்த மந்திரத்தில் இந்த வருக வருகன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இன்னாருக்கு இன்னார் வசமாக்கு சொல்லிட்டு வசமாக்கு ஸ்வாகான்னு சொல்லிட்டு போட்டாலே போதுங்க. இல்லை இன்னாருக்கு இன்னார் வேதைய, அதாவது இன்னாருக்கு இன்னார் வித்வேஷ ஸ்வாகன்னு சொல்லிட்டு போட்டாலே போதும். இல்லை இன்னாருக்கு இன்னார் மோகிய ஸ்வாகன்னு சொல்லிட்டு போட்டாலே போதும். இன்னாருக்கு இன்னார் இன்னார் வந்து இந்த காரியத்தை செய்யறாங்க, அந்த காரியமாகப்பட்டு நடக்கக்கூடிய ஸ்தம்பய ஸ்வாகன்னு சொல்லிட்டு போட்டா போதுங்க. சரியா. ஸ்தம்பய ஸ்வாகன்னு சொல்லிட்டு போட்டா போதும். இன்னாருக்கு இன்னார் வசிய ஸ்வாகன்னு சொல்லிட்டு போட்டாலும் போதும். இந்த மாதிரி அந்த ஒரு இந்த எந்திரத்தை வந்து ஒரு சின்ன பிரயோகப்படுத்துறதுக்கு சொல்றேன். சின்ன செப்பு தகட்டில் வரைஞ்சி, சரியா, இந்த செப்பு தகட்டில் வந்து வரைஞ்சி உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அது கீழே வந்து இந்த இன்னாருக்கு இன்னார் வசி ஸ்வாகா, இன்னாருக்கு இன்னார் மோக ஸ்வாகன்னு சொல்லிட்டுன்னு சின்னதா ஒரு என்ன பண்றீங்கன்னா ஒரு சும்மா ஒரு 1.5க்கு 1 இருக்கக்கூடிய தகட்டை வந்து நீங்க கட் பண்ணிக்கிட்டு சின்னதா வரைஞ்சி அது கீழே என்ன காரியம் நடக்கணுமோ எழுதிக்கிட்டு சுத்தி பண்ணி எடுத்து பிராண பிரதிஷ்டை மந்திரமெல்லாம் சாபனை வர்த்தி பண்ணி உயிரொட்டி சாபனை வர்த்தி எல்லாம் பண்ணிட்டு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை ஜெபிச்சு இந்த விளக்குக்கு முன்னே இந்த மந்திரத்தை எந்திரத்தை வந்து வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா அதுக்கு சின்னதாக கொஞ்சம் படையல் போட்டுங்க. அவுளிப்பொறி கடையில் பலபத்தி சூடம், சாம்பிராணி, இந்த போல் பாயாசம், பால், பொங்கல், ஸ்வீட் வகை, கார வகை, பல வகை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உருக்களாகப்படுது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த அம்மாவோட உபாசனை மந்திரம், அது சொல்லி இன்னாருக்கு இன்னோட தாயோட பேர், அவங்களோட பேர், ஆப்போசிட் பார்ட்டியோட தாயார் பேர், அவங்களோட பேரை வந்து சொல்லி மோக ஸ்வாக வசி ஸ்வாகன்னு சொல்லி ஒரு 1008 உருக்கள் நீங்கள் போட்டு ஜெபிச்சு எடுத்து அவங்களுக்கு தாயத்தில் வந்து இந்த எந்திரத்தை வந்து அடைச்சி கொடுங்க. அடைச்சி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அடைச்சி கொடுத்து குறிப்பிட்ட நபரை வந்து கையில் கட்டிக்க சொல்லுங்க. இல்லை ஒருத்தர் வந்து பிரிக்கணும், 2 பேர் வந்து பிரியணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா யார் வந்து பிரியணுமோ அவங்ககிட்ட வந்து தாயத்தை வந்து கொடுத்து கட்டிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி கோயிலில் போயிட்டு வாங்கினு வந்தேன், எந்த ஒரு கண் திருஷ்டி கண்ணாம்பல் விஷயங்களும் எதுவும் உனக்கு வந்து நெருங்காத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பாதுகாப்பு ரக்ஷ வேண்டி தான் பூஜை விட்டு வேண்டி வாங்கினதுக்கு சொல்லிட்டு கொடுத்து கட்டை வச்சுக்கோங்க.
கட்டை வச்சுக்கணும். ஒருத்தர் தொடர்பா இருப்பாங்க, அந்நியமா இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து இனம் புரியாம சண்டை போட்டு 2 பேரும் வந்து ஒன்று சேரும் அந்த எண்ணங்களே இல்லாம 2 பேரும் விலைக்கு போயிடுவாங்க. அந்த தாய் தாகப்பட்டது நீங்க கட்டணும். சரியா? கட்டி கொடுத்தீங்கன்னாக்க வசியமாக இருந்தாலும் சரி தாயத்தில் போட்டு கொடுக்கலாம், ஸ்தம்பனமாக இருந்தாலும் சரி தாயத்தில் போட்டு கொடுக்கலாம், பிரியணுன்னாலும் சரி தாயத்தில் போட்டு வந்து கொடுக்கலாங்க. இல்லை தாயத்தில் கொடுக்க முடியாது, என்ன செய்யலான்னாக்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ வீட்டிலே நம்ம வச்சு இவங்களுக்கு எந்திரம் ஒன்று வரைஞ்சி 4க்கு 4 செய்ய சொல்லி எந்திரமாகப்பட்டது வரைஞ்சி இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஆயத்தில் உருக்கலாக்கப்பட்டது நம்ம உருவேற்றி இதுக்கு வெறும் உருவேற்றி ஆனதுக்கப்புறம் வெறும் பிராணபதி தினந்தோறும் ஒரு 3 நாட்கள் அல்லது ஒரு 7 நாட்கள் பிராணபிரதிஷ்டை மந்திரத்தையும் நம்ம உருவேற்றினா போதுங்க. தானா அந்த இடத்துல இருந்து காரியங்களாகப்பட்டது நடந்துடும். தினந்தோறும் படையலாகப்பட்டது வைக்கணுமா செய்யணுமா சொல்லி கேட்டீங்கன்னாக்க தினந்தோறும் வைக்க தேவையில்லைங்க. பூஜை ஆரம்பிக்கும் போதும் பூஜை வந்து முடிக்கும் போதும் வச்சால் வந்து போதுங்க. சின்னதாக கொஞ்சம் போல பால் வந்து வச்சுக்கோங்க, அல்லது கொஞ்சம் தேன் வச்சுக்கோங்க, அல்லது கொஞ்சம் போல பாயாசமாகப்பட்டது வச்சுக்கோங்க கடைகளுக்கு. சரிங்களா? அவள் பொறி கடையில் கம்பல்சரி வந்து நீங்கள் போடுற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போல சும்மா ஒரு கைப்பிடி அவள் பொறி கடையில் வைக்கிறது என்ன ஆகிட போகுது, சுமார் 10-20 ரூபாய் வாங்கினதா கூட போதும். சரி, அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி உருவேற்றி பிராணபதிஷ்டி மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருந்தாலே போதுங்க. தானாங்க காரியமாகப்பட்டு நடந்து போய் தாயத்து கொடுக்க முடியாது, தாயத்து கொடுங்க. அப்படி தாயத்து கொடுக்காத பட்சத்துக்கு நீங்களே வீட்டில் பூஜைகளில் வந்து எந்திரத்தை வரைஞ்சி வச்சு இது உருவேற்றி பிராணபதிஷ்டி மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்க. தானாக காரியமாகப்பட்டது நடக்குங்க. இதுதாங்க இதுக்குண்டான விஷயங்களாகப்பட்டது இருக்குதுங்க. ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு விஷயங்களா வந்து இருக்குது, ஒவ்வொரு மாதிரியா வந்து இருக்குது. இது வந்து முதல் விஷயமா இந்த மந்திரத்தை வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 5-6 வகை மந்திரங்களாகப்பட்டது இருக்கு. அந்த மந்திரங்கள் வந்து போடுறேன். உங்களுக்கு எது விருப்பமா இருக்குதோ அந்த மந்திரத்தை எடுத்து பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? இதுக்கு உண்டான விஷயங்களாகப்பட்டது இதுதாங்க. நம்மளோட சேனல் வந்து தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்ன விஷயங்கள் புரியாம இருந்துச்சோ அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, அல்லது கமெண்ட்ல கூட சொல்லுங்க. உங்களுக்கான விஷயத்த நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல தோட சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.